கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, புதிய பேருந்து நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து தாமதமாவதற்கு என்ன காரணம்? திலகவதி, அதாவது குமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பேருந்து நிலையம் என்பது கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேருந்துகள் தினசரி இந்த பேருந்து நிலையத்திலிருந்து கேரளா, தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய ஒரு பிரதான பேருந்து நிலையமாகும். தற்போது நாம் இந்த பேருந்து நிலையத்தில் காணக்கூடிய காட்சி என்பது தமிழக பேருந்துகள் தமிழக பகுதிக்கும் இங்கிருந்து இந்த பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய காட்சியும், கேரளா பேருந்துகள் இங்கிருந்து கேரள மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இந்த காணக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள், இரு மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக களியக்காவிளை பேரூராட்சி நிர்வாகம் இந்த பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லை என்ற காரணத்தை காட்டி இந்த பேருந்து நிலையத்தை, பழைய பேருந்து நிலையத்தை அப்புறப்படுத்தி புது 3.5 கோடி ரூபாய் செலவில் இங்கு புது பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடக்கமிட்டது. ஆனால் அந்த பணிகள் துவங்கி இன்று வரை அந்த பணிகள் துவங்கவில்லை. புதிய தலைமுறை பலமுறை இந்த பகுதியில் வரக்கூடிய பயணிகளுடைய பிரச்சனை, அந்த பயணிகள் வைத்த குற்றச்சாட்டை வைத்து பலமுறை செய்தி வெளியிட்டது. குறிப்பாக களியக்காவிளை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளருடைய தகவலின்படி அந்த செய்தி வெளியிட்டது. அப்போது இந்த பேருந்து நிலைய பணிகள் உடனடியாக துவங்கும் என அதிகாரிகள் புதிய தலைமுறை உறுதியளித்த நிலையில் தற்போது இந்த பேருந்து நிலையத்தினுடைய அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடியது. குறிப்பாக இந்த பல்வேறு பகுதிகளுக்காக செல்வதற்காக கைக்குழந்தை மற்றும் பொருட்களுடன் வரக்கூடிய பெண்கள் உட்பட அதாவது வெயில் கொள்ளாமல் இந்த பேருந்து நிலையத்தில் தங்கி நிற்கிறதுக்கு போதிய இடமில்லாமல் நிற்கக்கூடிய காட்சியைத்தான் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடியது நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியை பொறுத்த அளவில் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனை கல்லூரி, ஆசாரிப்பள்ளி RCC ரீஜனல் கேன்சர் சென்டர் என பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் செல்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பகுதிக்கு செல்ல முடியாமலும் அந்த பேருந்து கேறுவதற்கான மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள். ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் இதுவரையிலும் இந்த பணிகள் துவங்காததால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள், தினசரி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பயணியிடமே கேட்கலாம், நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க? இந்த பேருந்து நிலையத்தில் இந்த புளிச்சு போட்டிருக்கீங்களா பேருந்து நிலையம், இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? பாதிப்புன்னா இப்போ இங்கே இந்த சின்ன பசங்களை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு மரவான இடம் கிடைக்காம நாங்கள் இப்போ தான் இந்த இடத்துல நிற்குதோம். இந்த வந்து இப்போ நிற்கும்போது நிற்கிறதுக்கு ஒதுங்கி நிற்கிறதுக்கான இடம் இருக்கா உங்களுக்கு? இப்போ கேரளா போனோம், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போனோம், அந்த இட வசதி அப்படி வசதி இல்லாமல் தான் பேசுது. அப்படி வசதி உண்டுன்னா அந்த சின்ன பசங்க எல்லாம் இப்படி நிற்பாரு, பாருங்க, அதை எந்த கேமராவில் போடுங்க. அதாவது இப்போ இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுடைய குற்றச்சாட்டு என்பது இந்த பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லாமல் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருவதான் ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த பேருந்து நிலையத்தினுடைய தற்போதைய நிலை என்னது? നമ്മളെ ഇപ്പോൾ ബസ് സ്റ്റാൻഡ് ഇവിടെ ഒന്നല്ലേ, ഒരു ബസ് സ്റ്റാൻഡ് തുടങ്ങി ഒരു ആൾക്കാർക്ക് നിൽക്കാൻ എടുക്കാൻ ഈ இந்த மாதிரி வெயில் சூடு இருக்கு இல்லையா, அது இருக்கு. ஏதாவது சர்க்கார் ஏதாவது பண்ணணுமா? இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த ஏரியாண்டா. இன்னைக்கு மண்டக்காடு உற்சவம், மண்டக்காடு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கு. நிறைய ஆள் இருக்குது. இந்த பொறி வெயிலில் வந்துட்டு இந்த வெயில் இருக்கு இல்லையா, வெயில் கொண்டு தான் இருக்கு. தமிழ் கொஞ்சம் இந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடியது. ஆனால் நீங்கள் கேரளா பஸ்ஸில் வந்து இறங்கினதா? இங்கே கேரளா பஸ்ஸில் வந்து இறங்கியது. இது பழைய பேர் இல்லையே, அது மாற்றணுமா? மாற்றணும்னு சொல்லணும், மாற்றணும். இதுக்கு பழைய பேர் தானே, நம்ம கேரளா மண்டக்காடு போகிறதுக்கு வந்தது. சரி, இப்போ இங்கே எந்த மாதிரி வசதிகள் குறைபாடுகள்? அது எனக்கு தெரியாது, நான் கேரளாவிலேயே இந்த மாதிரி வந்தது. அதாவது இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளும் என்பது இந்த பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு. சார், இந்த பேருந்து நிலையத்தில் இப்போ பேருந்து பொலிச்சு போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஒரு மழை வந்தால் போல் ஒதுங்க முடியல. என்ன பாருங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரு தான் கேட்க இல்லை, நீங்கள் அரசு இதுக்கு ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது காணல, இது அவங்க காணலையா? இந்த அளவு காணலையா? எவ்வளோ கஷ்டப்படுறது மக்கள் காணலையா? அவரு காணலையா? அதாவது இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து பயணிகளும் ஒரு கோரிக்கை வைப்பது, இந்த பேருந்து நிலையத்தை போர்க்கால அடிப்படையில் கட்டி முடித்து இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இங்கு பேருந்து நிலையம் வரக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது.
5 ஆண்டுகளாக பேருந்தின் கட்டுமான பணிகள், பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. அவ்வளவு வேதனை தெரிவிக்கிறார்கள் அந்த மக்கள். நாமும் தொடர்ந்து செய்தியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லலாம். துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மனு.